வேணாம் பண்ணிட்டு நீ கேட்கலன்னு சொல்லவும் வேணான்னு இருக்கு. இப்போ அவர் அவ்வளோ பண்றதுனால அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாரு. வேணாங்கிறேன். அதுதான் இங்க தப்பா இருக்கு. சோ அது பண்ணவும் வேணாம், நம்மளும் அதை எதிர்பார்க்கவும் வேணாம். தேவையில்லாத பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தோணுது இதனால. இந்த சேர்க்கை சரியில்லாதனால முத்துவுக்கு வந்து பெரிய அடிகள் காத்துன்னு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் அந்த அருண் பிரசாதுடைய பர்சனல் மேட்டர், போன வருஷத்து கண்டஸ்டன்ட், போன வருஷத்து வின்னர், இப்படி பண்ணி தான் மேனிப்புலேட் பண்ணி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப தப்பு. முத்துக்குமரன் அண்ட் அருண் பிரசாத் பெரிய ஒரு கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் ஒரு தப்பான ஒரு வார்த்தையை விட்டார். போன சீசனை பற்றி பேசிட்டார். போன சீசனை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிக் பாஸோடைய ரூல்லே இருக்குது, போன சீசனை பற்றி கம்பேர் பண்ணி அந்த பிளேயர் இந்த பிளேயர் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. இப்போ இந்த சீசன்லேயே வந்து அவுட் ஆன பிளேயர்ஸை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸில் இருக்க ஒரு ரூல் அது. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டார். அருண் பிரசாத் ட்ரிகர் ஆகிட்டார். ஆமாம் அப்படியா கிடையாது அப்படின்றார். அப்படியா அப்படின்ற மாதிரி ஆகி பப்பா இது மட்டும்தான்ப்பா உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டு, நீ வந்து இப்போ பர்சனலாக பேசிட்ட. அருண் பிரசாத் ஒத்துக்கினாருன்னே வைங்களேன், நம்ம போன சீசன் வின்னருக்கும் அவருக்கும் அப்படின்றத அவர் வந்து ஒத்துக்கிறாரு. பர்சனலாக போயிட்ட நீ, இனிமேல்ட்டு நான் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. என்னங்கடா பண்ணுகிறீங்க? ஏன்டா ஒரு சாப்பாடு மேட்ரு அதை வச்சு இவ்வளோ ஒரு இது? அருண் பிரசாத் என்ன சொன்னார் மஞ்சரிக்கிட்ட, எங்களுடைய ரூலு இவ்வளோ போர்ஷன் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க யாருக்காவது அதை கொடுக்கணுமா இல்லை அதை கீழே போடணுமா அப்படின்றது. இப்போ நானே வந்து வேறு ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்தா, வேறு ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும்போது வேறு சிலர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, நான் ஃபேவரட்டிசம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. இதுதான் அருண் பிரசாத் சொன்ன மேட்ரு. தீபக்குடைய ரூலும் இதுதான். இதில் என்ன தப்பு இருக்குது? இதை வச்சு ஒரு மேட்ரு ஒன்று திங்கக்கிழமை பண்ணாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு, அந்த இதில் சண்டேயில் வந்து தீபக் வந்து ஃபேவரட்டிசம் காமிச்சாராம். யாருக்கு? அருண் பிரசாத்துக்கு. அதனால் வந்து ஒரு ரோஸை நான் கட் பண்ண போகிறேன்னு இந்த அம்மா வராங்க. யார்? மஞ்சரி. கடைசியில் மஞ்சரி உட்காந்து எல்லோரும் என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அழுதுன்னு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து விக்டிம். இவங்களே பண்ண ஒரு பிரச்சனை, குழம்பு வந்து போட்டது, இவங்க குழம்பு சாப்பிட மாட்டாங்கன்னா குழம்பே எனக்கு வேணான்னு சொல்லிட வேண்டியதானே. இல்லை வாங்கிட்டு கீழே போட்டுரு, இல்லை யாருக்காவது கொடு, உனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அங்கே. அதுதான் மேட்டர். நேற்று நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஒரே ரணகலமாக இருந்தது. நம்ம ரயான் வந்து இப்படி பிடிச்சான் ராணுவ, அது வந்து தப்பு கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து இப்படி எல்போவால் இடிக்கிறான் ராணுவ, அதுவும் தப்பு கிடையாது. ராணுவ போய் தள்ளி விட்றான் ரயான் தள்ளி விட்டான், ராணுவம் தள்ளி விட்டான்னு வைங்க. அதுக்கு 2 பேருக்கும் எல்லோ கார்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த மாதிரி மேட்ருங்க நடந்து இருக்கும்போது, நேற்று இந்த மாதிரிலாம் நடந்தது அந்த டால் டாஸ்கில். இன்றைக்கி ஃப்ளவரை கட் பண்ணோம் அப்படின்னு வந்தாங்க நம்ம மஞ்சரி. ஆனால் கடைசியில் இவங்க ஃப்ளவரை கட் பண்ணி மூலில் உட்கார வச்சிட்டாங்க. இவங்க ஃப்ளவரே இல்லாமல் இப்போ வந்து ஐயோ அப்படின்னுக்கிறாங்க. இவங்க ஃப்ளவர்னால் இவங்க ஃபேஸ், அந்த ஃப்ளவர் மாதிரி இவங்க நல்லா சிரிப்பாங்கல்ல. மஞ்சரி சிரிக்கிறது அப்படியாடா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து யாரையும் பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்கள ஒரு ஃப்ளவருன்னு சொல்கிறேன். இவங்க ஃப்ளவரையே கட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு ஆளுங்கப்பா, இப்படியாடா பிரச்சனை பண்ணுவீங்க? சப்ப மேட்ரு. இந்த உள்ளுன்னு அந்த குழம்பை வச்சு இவ்வளோ பில்டப்பு, வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூளை கிடையாது. திரும்பி அந்த சாப்பாடு மேட்ரு தான். அதில் நடுவில் சாச்சனா ஏய் அப்படின்றது. சௌந்தர்யா வந்து நல்ல விஷயமா சொல்கிறேன். என் பொண்ணாக இருந்தால் கூட அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் என் பொண்ணு மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு தானே அர்த்தம். நீங்கள் என்னை பொண்ணு மாதிரிலாம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் அப்படி பார்க்குறனா பார்த்துக்கோங்க. நான் உங்களை அம்மாவெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசினா கோவம் வருமா வராதா? இதெல்லாம் தான் இங்கே நடந்துருக்க விஷயம். முத்து அதே மாதிரி மஞ்சரிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஆனால் இப்போ ரயான் கூட உட்காந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, எனக்கு மஞ்சரி கூட பேசுகிறதே பிடிக்கல, ஏன்னா தேவையில்லாமல் விஷயங்கள் பண்ணிருக்கா. முத்து வந்து பல விஷயங்கள் ஒரு இடத்துல பேசி ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு இந்த பேச்சு திறமை இருக்கிறதுனால ஒன்று கொண்டு வராரு அப்படின்றது தான் அருண் பிரசாதுடைய அக்யூசேஷன். அருண் பிரசாத் இப்படி சொல்கிறத வந்து முத்துவுக்கு புரிஞ்சிச்சு. டப்புக்கு டப்பா அப்படின்ற மேட்டரெல்லாம் வந்து காதுக்கு வந்துச்சு போல இருக்குது. அதனால் 2 பேருக்கும் ரொம்ப அப்படியே கிளாஷ் அப்படியே முட்டினுக்குது. ஏன்டா ஒரு சாப்பாடு மேட்டரை வச்சு இப்படியாடா பில்டப் பண்ணுவீங்க? இப்படி வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம், ஒரு சப்பா மேட்ரு, அதை வந்து இவ்வளோ பெருசாக்கி இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுக்கிறானுங்க. அதே மாதிரி டால் டாஸ்க்கான நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நேற்றெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னு வைங்க. ஏன்னா அவங்க அவுட் ஆன பிளேயர்ஸும் வந்து கண்டஸ்டண்ட்டும் வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்த உடனே அதுலேயும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்காமல் எல்லாம் போய் வாசல் முன்னாடி நின்றுக்கிறானுங்க. டோர் முன்னாடி இப்படி நின்றுங்கன்னா எப்படி ஒரு ஆள் உள்ளே போவாங்க? இதுதான் ஸ்ட்ராட்டஜியா? ஏன்னா பைத்தியாரங்களா? ஸ்ட்ராட்டஜினா நீ போய் ஒரு ஆளை பிடி, ஒரு ஆள் நீ வழியில் ஸ்டாப் பண்ணு, அவங்க கையில் இருக்க டாலை பிடுங்கப்பாரு, தட்டி விடப்பாரு, தூக்கி தூர போட்டுரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம்.
ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் டோர் முன்னாடி போய் அப்படி நின்றுக்க வேண்டியது. பைத்தியக்காரனுங்கன்னா இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா. உண்மையாக சொல்கிறேன், இந்த தடவை விஜய் சேதுபதி வந்து அந்த சாச்சனா பொண்ணை வெளியே ஏற்றலைன்னா அவரை காரி முஞ்சிருவாங்க ஆளுங்க. போன வருஷம் கமல் சாருக்கு ஆனதுக்கு 10 மடங்கு இவருக்கு வந்து ஹேட்ரேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் 65 கோடி பேமெண்ட்டுக்காக போயிருக்காரு. இவருடைய ஃபிலிம் கேரியருக்கே வந்து இது ஒரு சவால் ஆகலாம். நிறைய பேர் இப்போவே அவரை வந்து ஜால்ரான்றாங்க. சாச்சனாவுடைய ஜால்ரா அவர் இப்போயே வந்து ஜிங் ஜிங் ஜிங்னு தட்டினுக்கிறாரு. அது கூட நல்லா தாங்க இல்லை, ஜிங் சக். அவர் வரும்போது பிக் பாஸ் சவுண்டு போடாமல் ஜிங் சக் அவர் நண்டு வரும்போது அந்த சவுண்டை போட்டுறணும். என்ன ஒரு ஹோஸ்ட்டு, என்ன ஒரு க்ரியேட்டிவ் டீமு, என்ன தான் பண்ணுறாங்க. க்ரியேட்டிவ் டீம் ஓரளவு நல்லா தான் பண்ணுறாங்க, கண்டஸ்டன்ஸ் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அந்த சாச்சனா மாதிரி ஆளெல்லாம் முதல்ல வெளியே அனுப்பணும். தேவையில்லாத கண்டஸ்டன்ட் அது. என்ன பண்ணுறாங்க, சும்மா ஒரு ஆளை மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையாது, வேதனையாக இருக்குது. மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, மஞ்சரியும் இப்போ பவித்ராவும் மஞ்சரி கூட சேர்ந்து இந்த பண்ணி கூட சேர்ந்தா ஏதோ ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெவலுக்கு ஆகிப்போச்சு. பவித்ராவும் ஆனந்தி என்ன பேசின்னு இருக்காங்கன்னா மஞ்சரி கிட்ட, என்ன மஞ்சரி உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க. மஞ்சரி ஏன் அழுகுறாங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணல. மஞ்சரியை சப்போர்ட் பண்ணாங்க இந்த 2-3 பேர், மெஜாரிட்டி வரல. அதனால் அவங்களால ரோஸ் கட் பண்ண முடியல. ரோஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட்டோடு போனோம். அதை விட்டுட்டு சும்மானா போயிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு கேப்டனாக இது பண்ணல, நீங்கள் வந்து தீபக்காக ஆக்ட் பண்ணீங்க. அதுக்கு தீபக் சூப்பராக ரிப்ளை கொடுத்தாரு. நீங்கள் அந்த கேஓஸ் பண்ணாமல் இருந்திருந்தா, அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தா, நீங்கள் அருண் பிரசாதாவும் மஞ்சரியாவும் ஹேண்டில் பண்ணியிருந்தா நான் அங்கே வந்திருக்கவே வேண்டாம். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அங்கே என்ன மேட்ருன்றது. நான் அதை ஹேண்டில் பண்ணேன். அப்படி நான் பண்ணியிருந்தா என் தப்பு. நான் வந்து இனிமேல்ட்டு பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். இதை வந்து தாங்கிக்க முடியல மஞ்சரியால். வாக் அவுட். நேராக பாத்ரூம் போனாங்க, அழுதாங்க. இப்போ வெளியே உட்காந்து ஒப்பாரி வச்சுன்னுக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட்டு பவித்ராவும் ஆனந்தியும். ஒரு ஆள் அழுவும்போது உடனே அவங்க போயிடுவாங்க. ஐயோ பாவம்ப்பா, அழுகுறானா விட்டுறேன், என்ன ஆக போகுது, அழுவுதானே போயிருக்கா, அழுகுறவங்கள போய் கன்சோல் பண்ணுமா, அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து சிந்து பாடணுமா? அதே மாதிரி சாச்சனாவுக்கு பேசவே தெரியலன்றது ரொம்ப கிளியராக இருக்குது. முத்துவுக்கு பேச தெரிஞ்சதில் ஒரு 1% கூட அவளுக்கு பேச தெரில. தகன்னு எதோ வளர்றான். ஓளறி கட்சியில் அது தப்பாக போயிடுது, அது சண்டே ஆகிடுது. இதுதான் நடந்துன்னு இருக்காங்க. சௌந்தர்யா இதில் நடுவில் அப்படி இப்படி வந்து போகிறாங்க. நம்ம முத்துக்குமரன் அண்ட் அருண் பிரசாத் பெரிய ஒரு கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் ஒரு தப்பான ஒரு வார்த்தையை விட்டார். போன சீசனை பற்றி பேசிட்டார். போன சீசனை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பிக் பாஸுடைய ரூல்லே இருக்குது, போன சீசனை பற்றி கம்பேர் பண்ணி அந்த பிளேயர் இந்த பிளேயர் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. இப்போ இந்த சீசன்லேயே வந்து அவுட் ஆன பிளேயர்ஸை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸில் இருக்க ஒரு ரூல் அது. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டார். அருண் பிரசாத் ட்ரிகர் ஆகிட்டார். ஆமாம் அப்படியா, கிடையாது அப்படின்றார். அப்படியா அப்படின்ற மாதிரி ஆகி பப்பா இது மட்டும்தான்ப்பா உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டு, நீ வந்து இப்போ பர்சனலாக பேசிட்ட. அருண் பிரசாத் ஒத்துக்கினாருன்னே வைங்களேன், நம்ம போன சீசன் வின்னருக்கும் அவருக்கும் அப்படின்றத அவர் வந்து ஒத்துக்கிறாரு. பர்சனலாக போயிட்ட நீ, இனிமேல்ட்டு நான் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி விட்ருக்காங்க. இப்போ டைம் வந்து 4 மணிக்கிட்டே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. நேற்று நடந்த விஷயங்களை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் நான் பெருசாக ஒன்றும் வீடியோலாம் போடல. ஏன்னா நேற்று நடந்தது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள் தான். பிடிச்சி இது பண்ணுறது, லாக் பண்ணுறது. மஞ்சரியை லாக் பண்ணுறாரு ரயானு. நீ லாக் பண்ணுறதும் நான் லாக் பண்ணுறதும் ஒன்றா, மஞ்சரியும் நான் உன்னை லாக் பண்ணுறதும் நீ மஞ்சரியை லாக் பண்ணுறதும் ஒன்றா அப்படின்ன போது மஞ்சரி ஒரு கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க. ஆம்பளை பொம்பளைன்ற இதெல்லாம் கிடையாது, மேல் ஃபீமேல் இதெல்லாம் இதில் கொண்டு வராதிங்க. அவர் வந்து லாக் பண்ணது எனக்கு சோக் ஆச்சு, அவ்வளோதான், எனக்கு அது வலிச்சுது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முத்து வந்து ஒரே ஷாக் ஆகிட்டார். ஐயோ இதுக்கு போய் சப்போர்ட் பண்ண போய் நம்ம கட்சியில் ஆப் ஆகிடும் போல. அவர் அதனால தான் இப்போ வந்து வெறுத்துட்டார் போல இருக்குது மஞ்சரியை. பார்க்கலாம் அவர் உண்மையிலேயே மஞ்சரியை வெறுக்கிறாரா, இல்லை சாச்சனாவை வெறுக்கிறாரா, இல்லை 2 பேரையும் வெறுக்கிறாரா. ஒழுங்காக வந்து கேம் போயிருந்தது முத்து வந்து இந்த மாதிரி இந்த சேர்க்கை சரியில்லாதனால முத்துவுக்கு வந்து பெரிய அடிகள் காத்துன்னு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் அந்த அருண் பிரசாதுடைய பர்சனல் மேட்டர், போன வருஷத்து கண்டஸ்டன்ட், போன வருஷத்து வின்னர் இப்படி பண்ணி தான் மேனிப்புலேட் பண்ணி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப தப்பு.